வணக்கம் விவசாய தோழர்களே. இன்னைக்கு வந்து டாக்டர் விவசாயத்துடைய பப்பாளி நர்சரி நம்மளுக்கு தெரியும். டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை கும்பாரள்ளி பொம்முடி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. ஆக்சுவலா நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், பாலி ஹவுஸில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டாக்டர் விவசாயத்தின் பப்பாளி நாட்டு பண்ணை ரகங்களை ஏன் விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும், ஏன் வந்து விவசாயிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும் விவசாயத்திற்காக அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க வந்து நம்ம 10 அம்சங்களா பிரிக்கலாம். ஏன் வந்து பப்பாளி நாற்று டாக்டர் விவசாயத்தின் பப்பாளி நாற்று ரகங்களை ஏன் வாங்க வேண்டும்னா 10 அம்சங்களா பிரிக்கலாம். கண்டிப்பா ஒவ்வொரு அம்சமா ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். முதல் அம்சம் பப்பாளி பழத்தின் சரியான எடை, சராசரி எடை. பப்பாளி பழத்தின் சராசரி எடை, அதாவது பப்பாளி பழத்துடைய சைஸ் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்குது. பப்பாளி விவசாயத்துல ரொம்ப சைஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து ஒரு சரியான சைஸ் இருந்தால் மட்டும்தான், சரியான அளவு இருந்தால் மட்டும்தான் விவசாயிகளால ஈஸியா வந்து வியாபாரம் பண்ண முடியும், மக்களால அதை வாங்கி வந்து பயன்படுத்த முடியும், சாப்பிட முடியும். அந்த வகையில நம்ம ரகங்கள் வந்து என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு சொன்னா ஐஸ்பெரி, யூகோபெரி, கிரீன்பெரி, சன்பெரி. இந்த ரகங்கள் வந்து என்னென்ன அளவுல வந்து சராசரியா ஒரு பழத்துடைய அளவு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பிரபாகரன், நீங்க வந்து அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். சார், ஐஸ்பெரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 kgலேருந்து 2 kg வரைக்கும் இருக்குதுங்க. அதே ஈகோபெரியில் பார்த்தீங்கன்னா அதுவும் 1.5 kgலேருந்து 2.5 kg வரைக்கும் சராசரியாக பழம் வருதுங்க. கிரீன்பெரி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 kgங்க. அதுவே சன்பெரி பார்த்தீங்க அப்படின்னா 2 kgலேருந்து மேக்ஸிமம் 3 kg வந்து சராசரியான அளவு. ஓகேங்க. ரெண்டாவது அம்சம் வந்து பார்த்தோன்னா பப்பாளி பழத்தின் இனிப்பு தன்மை. கண்டிப்பாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பப்பாளி வந்து ஸ்வீட்னஸ் பொறுத்து தான் அந்த பப்பாளி மக்கள் வாங்கி பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக சார். ஸ்வீட்னஸ் இல்ல கண்டிப்பா வந்து அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். அதே போல நம்மளுடைய பப்பாளி வெரைட்டி வந்து என்ன ஸ்வீட்னஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். அது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். சன்பெரி தவிரங்க மீதி அத்தனை வெரைட்டியுமே 15லேருந்து 16% ஸ்வீட்னஸ். அதாவது வந்து ஐஸ்பெரி, யூகோபெரி, கிரீன்பெரி மூணுமே 15லேருந்து 16 பிரிக்ஸ் லெவல்ல வந்து ஸ்வீட்னஸ் இருக்கு. சன்பெரி மட்டும் எவ்வளவுங்க? 10லேருந்து 12. 10லேருந்து 12 வந்து பிரிக்ஸ் லெவல் வந்து சன்பெரியுடைய ஸ்வீட்னஸ், அதாவது இனிப்பு தன்மை. மூணாவது அம்சம் பார்க்கலாம். பப்பாளி பழத்தின் வடிவமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குண்ட பழம் பெரிய பழமா இருக்கும், பழம் நீளமா இருக்கும், கேப்சூல் மாதிரி இருக்கும், மாத்திரை மாதிரி இருக்கும். இப்ப நம்மளோடது எப்படி இருக்கு பாருங்க, அப்படி பார்க்கலாம். நம்மளோடது பார்த்தீங்கன்னா ஐஸ்பெரி எடுத்தீங்கன்னா 25% நீளமா இருக்குதுங்க. இப்போ 75% ரவுண்டா இல்ல, அதாவது 100 காயில வந்து 25 காய் நீளமாகவும் மீதி வந்து ரவுண்டாகவும், மீதி இருக்கிற காய் வந்து ரவுண்ட் ஷேப்பாவும் இருக்கும், கேப்சூல் மாதிரி இருக்கும். ஐஸ்பெரியில ஈகோபெரியில பாத்தீங்கன்னா 60% நீளமா இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 40% ரவுண்டாவும் கேப்சூல் வடிவம். 100 காய் எடுத்துக்கிட்டா 60% வந்து நீளமா இருக்கும், மீதி இருக்கிற சதவீதம் வந்து 40% வந்து ரவுண்டா இருக்கும், இல்ல வந்து கேப்சூல் மாதிரி இருக்கும். அதே கிரீன்பெரி எடுத்தீங்கன்னா 100% எப்படிதான் இருக்கும், நீளமா இருக்கும். ரொம்ப அருமையானது. ஆமாங்க, அது இருக்கிற சைஸே 1 கிலோ வந்து 1.5 கிலோ தான். ரொம்ப நீளமா மக்கள் விரும்புறது ஆக்சுவலா. அது சன்பெரி பாத்தீங்கன்னா எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல தான், எல்லாம் ரவுண்ட் ஷேப்பா தான் இருக்கும் சன்பெரி. கண்டிப்பா. ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த பப்பாளி நம்ம கிட்ட 4 வெரைட்டி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இந்த வெரைட்டி வந்து இதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சது. கண்டிப்பா. இந்த சைஸை பேஸ் பண்ணி தான் பப்பாளி பழத்தின் வடிவமைப்பு பொறுத்து தான் இது ஐஸ்பெரியா, இது எக்கோபெரியா, இது கிரீன்பெரியா, இது வந்து சன்பெரியான்னு பிரிச்சது. இதான் மெயின். கண்டிப்பா. இது ஒன் ஆஃப் தி டைப். கண்டிப்பா. ஓகே. அடுத்த அம்சம் வந்து வைரஸை தாங்கும் திறன், அதாவது வைரஸ் டாலரன்ஸ். ஆமா, கண்டிப்பா. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பப்பாளி விவசாயம் பண்ணவே ரிங் ஸ்பாட் வைரஸும் மொசைக் வைரஸும் வந்து பப்பாளி விவசாயம் அப்படியே அழிச்சிடறாங்க. விவசாயத்தை மட்டுமே அழிக்கிறது இல்ல, பப்பாளி விவசாயம் அழிஞ்சிடறாங்க. இந்த தாக்கத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி விவசாயத்தை வந்து மேல் நோக்கி கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. நம்மளுடைய வெரைட்டில ஐஸ்பெரி பாத்தீங்கன்னா 90 to 95% வந்து 90லேருந்து 95% வைரஸ் தாங்கும் திறன் இருக்குது. ஈகோபெரி பாத்தீங்கன்னா 85லேருந்து 95% வரைக்கும், 85லேருந்து 95% இருக்கு. கிரீன்பெரி 90லேருந்து 95ங்க. சூப்பர். 90லேருந்து 95% வந்து வைரஸ் தாங்கும் திறன் இருக்கு. இது வந்து சிமிலர், அதாவது மத்த வெரைட்டி மாதிரியே ரெட் லேடி 786 என்ன இருக்கோ, என்ன வைரஸ் தாங்கும் திறன் இருக்கும், ரிங் ஸ்பாட் வைரஸ் உடைய என்ன தாங்கும் திறன் இருக்கோ அந்த திறன் வந்து சன்பெரியில் இருக்கு. ஓகே. அடுத்தது நீண்ட தூர போக்குவரத்து. எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறோம், எவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணலாம் ஒரு பழத்தை. அப்பதான் வெளி ஊருக்கு எடுத்துட்டு போய் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதோ இல்ல வெளி மாநிலத்துக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்றதோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இது அப்படியே நம்மளுக்கு பப்பாளி நம்மளுடைய வெரைட்டில ஐஸ்பெரி பாத்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர்ல 1300 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்குங்க.
அதே ஈகோபெரி பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர்லேருந்து 1600 கிலோமீட்டருங்க சார். ரொம்ப அருமை. கிரீன் பெரி பார்த்தீங்கன்னா 500 to 600 கிலோமீட்டருங்க. இது சன்பெரி பார்த்தீங்கன்னா 1800 கிலோமீட்டர் டு 1900 குறைய 2000 கிலோமீட்டர் எடுத்துட்டு போகலாம். ஓகே. அடுத்த அம்சம் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்கள் வைத்திருக்கும் நாட்கள். ஒரு பழம் பழுத்துருது, எவ்வளவு நாள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாம், அந்த பழம் எவ்வளவு நாள் தாங்கும், கீப்பிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அது நம்ம வெரைட்டி எப்படி இருக்கு? நம்மளுடைய ஐஸ்பெரி வெரைட்டி பாத்தீங்கன்னா 5 to 8 நாள் தாங்குதுங்க. 5 to 8 நாள் தாங்குது. ஈகோபெரி 6 to 8 நாள், கிரீன் பெரி 4 to 6 நாள். 6 நாளுங்க. சன்பெரி பாத்தீங்கன்னா 10 to 12 நாள். ரொம்ப 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 அதிகம் சன்பெரி. அடுத்த அம்சம் பாத்தீங்கன்னா பப்பாளி மரத்தின் ஆயுள் காலம். அதாவது லைஃப் சைக்கிள் எவ்வளவு நாள் வரும். இப்போ 60 நாள்ல பூ வருது, 7 மாசத்துல வந்து 7.5 மாசத்துல வந்து காய் வருது, ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த பப்பாளி வந்து தொடர்ச்சியா ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஐஸ்பெரி பாத்தீங்கன்னா சார் 2 வருஷம். ஈகோபெரி 2 வருஷம். அடுத்து கிரீன் பெரி 2 வருஷங்க. சன்பெரி 14 to 16 மாதங்கள். 16 மாதங்கள் வரைக்கும் தான் அது வந்து ஒன்றரை வருஷம் வந்து வரக்கூடியது. ஓகே. அடுத்த அம்சம் வந்து பப்பாளி மரத்தின் பூக்கும் நிலை என்ன, எந்த சமயத்துல வந்து பூக்க ஆரம்பிக்கும்? அது பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்பெரி வந்துங்க 60 நாள்ல இருந்தே பூக்க ஆரம்பிக்கும். ஈகோபெரி 60 நாளுங்க, கிரீன் பெரி 60 நாளுங்க. சன்பெரி மட்டும் 45 நாள்ல இருந்து சன்பெரி வந்து 45 நாள்ல பூக்க ஆரம்பிச்சிருது. மத்த வந்து 60 நாள்ல வந்து முதல் பூக்கள் வந்து பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த அம்சம் பப்பாளி பழங்கள் அமைத்தல் மற்றும் அறுவடை செய்யும் நிலை, ஸ்டேஜ் ஆஃப் ரைப்பிங், ஃப்ரூட் ரைப்பிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் தி பப்பாயா ஃப்ரூட். இது வந்து ப்ராசஸிங் ஆகிற பப்பாயா ஃப்ரூட் ப்ராசஸிங் ஆகிறதும் ஹார்வெஸ்டிங் பண்றது எப்போ வருது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஐஸ்பெரிக்கு 7.5 மாசத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருங்க. ஈகோபெரிக்கு 7 மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்க. நல்லது. கிரீன் பெரிக்கு பாத்தீங்கன்னா 7.5 மாசங்க. சன்பெரிக்கு வந்து 6 மாசத்துலயே ஆரம்பிச்சிருது. 45 நாள்லயே பூ ஆரம்பிச்சிருது, 6 மாசத்துலயே காய் வர ஹார்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருது சன்பெரி. ஆமா. இதுல முதன்மையா நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா வைரஸ் டாலரன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா அதெல்லாம் இருக்குதுங்க. சோ இதெல்லாம் முக்கியமான சிறப்பம். இதோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம், 10வது சிறப்பம்சம் இருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து வேற யாருமே இது மாதிரி அந்த சிறப்பம்சம் கிடையாது. அந்த சிறப்பம்சம் தான் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு முறை சப்போர்ட். கண்டிப்பா சார். நாம வந்து பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு முறை வந்து விவசாயிகளுக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து எப்போ எடுத்துட்டு போறாங்களோ அதுல இருந்து அவங்களுக்கு வந்து காய் வர வரைக்கும் பராமரிப்பு பாதுகாப்பு முறை ஆலோசனைகள் வந்து சிறப்பா வழங்கப்படும். நம்ம கிட்ட என்னைக்கு நாட்டு பண்ணையில வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணையில வந்து என்னைக்கு வந்து நாத்து வாங்குறாங்களோ அன்னையில இருந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். எடுத்துட்டு போய் 8 நாள் வந்து அவங்களுடைய தோட்டத்துல வச்சிருக்கணும். வைக்கும்போது எப்படி நீர் பாய்ச்சணும், என்னன்னா அதாவது ஃபங்கிசைடு என்னென்ன பயன்படுத்தணும், அதுல இருந்து ஃபர்ஸ்ட் நாள் வைக்கிறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். ஒருத்தரை வந்து லிங்க் பண்ணி விட்டுருவோம், அவருக்கு வந்து இவரு தான் நீங்க கால் பண்ணணும், எந்த டவுட் இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதே நம்பர் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு அந்த விவசாயிக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அறுவடை பண்ற வரைக்கும் என்ன பாதுகாப்பு முறைகள் கிராப் சப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். அனைத்து ஆலோசனைகளும் கொடுப்போம். இந்த அம்சம் வந்து ஆக்சுவலா நார்மலா எல்லா வியாபாரிகளும் பண்ண மாட்டாங்க. விவசாயிகளுக்கு வந்து நல்ல மகசூல் பெறணும், நல்ல மகசூல் மூலமா நல்ல லாபம் பெறணும், நல்ல லாபம் மூலமா அவங்க வந்து செழிப்பா இருக்கணும். அந்த நோக்கத்துல தான் டாக்டர் விவசாயம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வருது. அந்த பயணத்துல எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு சேர்ந்து பயணிக்கலாம். கண்டிப்பா சார். நாங்களும் வளரும், நீங்களும் வளர்ந்து சேர்ந்து வளரணும். உங்களுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய வளர்ச்சி. விவசாயிகளோட சேர்ந்து பயணிச்சு விவசாயத்தை செழிக்க செய்வோம். விவசாய தொழிலாளர்களுக்கு வணக்கம். நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணையில் நாற்றுகள் வாங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேங்க. கடைசி நேரத்தில் அறிபறி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாற்று வேணுமோ அந்த பாருங்கள் ஸ்க்ரோலிங்கில் போகும் அந்த நம்பருக்கு நீங்கள் தயவு செய்து எவ்வளோ நாற்றுகள் வேணும்னு முதல்லையே வந்து நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணணுங்க. பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்மளால் கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். லாஸ்ட் மினிட்ல 100-200 கேட்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்க முடியாத சங்கடத்தை எங்களுக்கு உருவாக்கிறீங்க. எங்களுக்கு அதுவே பெரிய சங்கடமாக இருக்குது. தயவு செய்து இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கோ இல்லை மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கோ 2 நம்பருக்குமே ஏதாவது ஒரு நம்பருக்கு கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ நாற்று வேணும்ன்றதை முதல்ல அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கணுங்க. அதை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நாற்று வாங்கலுடைய விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இங்கேருந்து நாற்று வாங்கிட்டு பண்ணோன்னே அவசரமாக வாங்கிட்டு போகிறீங்க, அவசரமாக நட்டுறீங்க, வாங்குறீங்க, இங்கே வாங்குறீங்க அங்கே நடுறீங்க, அந்த வேலை இருக்கக்கூடாது. ரெஸ்ட் மஸ்ட்டுங்க. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 நாளோ இல்லை 1 வார காலமோ
இடம்பெயர்தல் நடக்குது இல்லைங்களா, இங்கேருந்து நாட்டு பண்ணையிலேருந்து கொடுக்குறோம், நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய நிலத்தில் வைக்க போகிறீங்க. ஸோ இந்த போக்குவரத்து இதெல்லாம் நடந்துருக்குதுங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. அந்த ரெஸ்ட்டு கொடுத்து தேவையான ஃபங்கிசைடெலாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு செய்தால் தரமாக இந்த பழுதாகிறது கண்டிப்பாக குறையும். நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம். உடனடியாக நீங்கள் கொண்டு போகிறது எல்லாமே பொய்க்காமல் கண்டிப்பாக நம்மளுடைய நாற்றுகள் தரமாக இருக்குது. அந்த தரத்தை நீங்கள் இந்த மாதிரி முறையில் நடவு செய்தீங்கன்னா நல்லா பயன்பெறலாம்.